ராம்குமார் பாலகிருஷ்ணன் அந்த படத்துல இல்ல. இப்போ வந்து அஸ்வத் மாரிமுத்து ஓமை கடவுளை எடுத்தார் இல்லையா, அந்த டைரக்டர் வந்து இந்த படத்தை பண்ண போறாரு. அவர் சொன்ன கதை தான் ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஒரு இந்த தக்லை படத்துல கிட்டத்தட்ட ஒரு 180 கோடி ரூபா அவருக்கு நஷ்டமாயிருச்சு. ஆல்ரெடி அமரன்ல அப்புறம் வந்து விக்ரம்ல எல்லாம் பெரிய லாபம் கிடைச்சிருந்த போது கூட பார்த்தீங்கன்னா இந்த நஷ்டம் வந்து கமலுக்கு பெரிய நஷ்டமா அமைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கமல் வந்து ஒரு வருஷமா வந்து இந்த பணத்துக்கு வட்டி கட்டிட்டு இருக்காரு. இந்த 180 கோடி ரூபா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வட்டிங்கிறது வந்து மாசம் மாசம் வந்து கோடிகளில் கட்டும் போது கமலஹாசனுக்கு ரஜினி உடனே தேதி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த படம் வந்து 100% கன்ஃபார்மாக நடக்க போகுது. ஆனால் சின்ன மாற்றங்கள் இருக்கும் தயாரிப்பில் அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, கமலஹாசன் அவர்களுக்கு உதவி பண்ணுற ஐடியா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நிறைய விமர்சனங்கள், நிறைய ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் பார்க்கணும். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். கமல் அவர்கள் தயாரிப்பில் ரஜினி நடிக்க இருந்த படம் சுந்தர்சி இயக்க இருந்தார். அந்த படத்துலேருந்து அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் இயக்குனர் தான் வந்து இயக்க போகிறார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்தது. ஆனால் அஃபிஷியலாக இன்னும் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா டிராகன் படத்தோட இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து இயக்க போகிறதா ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அவருமே அந்த ரேஸில் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தகவல் எந்த அளவு சார் உண்மை? சுந்தர்சி வந்து அந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகினதுக்கப்புறம் ரஜினி வந்து 2-3 பேர்கிட்ட கதை கேட்டார். அதில் வந்து ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்வத் மாரிமுத்து, அதுக்கப்புறம் நித்திலன் சுவாமிநாதன், அப்புறம் வேறு சிலர்கிட்டையும் கதை கேட்டார். அந்த அவர் கேட்ட கதையிலேயே வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் சொன்ன கதை வந்து ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த கதை வந்து ஆல்ரெடி வந்து சிம்புக்கு பண்ண படம். சிம்பு 49 ஒரு படம் சிம்பு நடிக்கிறதா இருந்தார் இல்லையா, அதாவது ட்ரான் பிக்சர்ஸு கையாடு லோகர் சிம்பு நடிக்கிறதா இருந்தாங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட் ட்ராப் ஆயிடுச்சு சில காரணங்களால. அதுக்கு வந்து ஒரு ஃபுல் பவுண்டட் ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணி வச்சுருந்தார் ராம்குமார் பாலகிருஷ்ணன். அது என்ன கதை அப்படின்னா, ஒரு காலேஜில் வந்து சிம்பு வந்து ஒரு ப்ரொஃபஸராக நடிப்பார். அதில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை மையப்படுத்தின ஒரு கதையாக தான் அது எழுதியிருந்தார். அந்த கதை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கொஞ்சம் வித்தியாசமான கதையாக இருக்கும். பார்க்கிங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன லைனை வச்சுக்கிட்டு ரொம்ப பிரமாதமாக அந்த கதையை வந்து பண்ணியிருப்பார். 2.5 மணி நேரம் கதையை கிரிப்பாக சொல்லியிருப்பார். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கதை வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடைய கதை. அதில் வந்து சிம்புவோடைய கேரக்டர் வந்து ரொம்ப முக்கியமான கேரக்டரு. அது வித்தியாசமாக இருக்கும், இது வரைக்கும் வராத மாதிரியான ஒரு ப்ரொஃபஸர் கேரக்டரு. ஸோ அது ட்ராப் ஆயிடுச்சுன்னோன்னா அந்த கதையை தான் வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து ரஜினிக்கு சொல்லியிருக்காரு. ரஜினிக்கு சொன்னப்பே வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் ரஜினிகிட்ட சொல்லிட்டார், இது சிம்புக்கு பண்ண கதை உங்களுக்கு ஓகேவா அப்படின்னும் போது, பரவாயில்ல கதை நல்லா இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி வந்து கதையை கேட்டோன்னே ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ரஜினி வந்து ஒரு ஓல்டு கெட்டப்பில் வரப்போகிறார். அதாவது வந்து சிம்பு நடிச்சிருந்தா யங் கெட்டப்பில் இருந்திருப்பார். இப்போ ரஜினி நடிக்கிறதுனால அது ஓல்டு கெட்டப்பில் இருக்க போகுது. ஸோ அந்த கதை வந்து ரஜினி ஓகேன்னு சொல்லி மார்க் பண்ணி டிக் பண்ணி ராம்குமார் பாலகிருஷ்ணனுக்கு அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்து கமிட் பண்ணிட்டாங்க. ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து இப்போ டிஸ்கஷனில் இருக்கார். அதாவது ரஜினிக்கு கதையை மாற்றும் போது சில மாற்றங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்குல்ல, அந்த வேலையில் வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் இருக்கார். இப்போ இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெயிலருடைய ஒரு டீசரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த புதுப்படம் கமல் ரஜினியோட படத்தினுடைய ராம்குமார் பாலகிருஷ்ணன் பண்ண போகிற படத்தினுடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரஜினி பர்த்டே அன்னைக்கு வரதா இருந்துச்சு. ஆனால் ரஜினி பர்த்டே அன்னைக்கு திடீர்னு வந்து படையப்பாவை ரீரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னோடனே ரஜினி வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, இப்போ இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணால் படையப்பாவோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிரும், அதனால் படையப்பாவை மட்டும் இப்போ ப்ரமோட் பண்ணுவோம், இது அப்புறம் அனௌன்ஸ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை தள்ளி வச்சுருக்காங்க. இப்போ 2026 ஜனவரி 10 ரஜினி கமல் படம், அந்த படத்தை இப்போ டைரக்ட் பண்ண போகிறது ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் அப்படிங்கிறத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அன்னைக்கு அந்த தேதியில் அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா இப்போ ராம்குமார் பாலகிருஷ்ணன் அந்த படத்தில் இல்லை. இப்போ வந்து அஸ்வத் மாரிமுத்து ஓமை கடவுளை எடுத்தார் இல்லையா, அந்த டைரக்டர் வந்து இந்த படத்தை பண்ண போகிறாரு. அவர் சொன்ன கதை தான் ரஜினிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு ஒரு ரூமர். அது ஆக்சுவலி ரூமர் தான். அந்த செய்தி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 நாளாக சோஷியல் மீடியாவில் பெருசாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. முழுக்க அது ரூமர் தான். இதை நம்ம உறுதியாகவே சொல்லலாம். காரணம் என்ன அப்படின்னா, இது வந்து நம்ம வெரிஃபை பண்ணியாச்சு. அதாவது வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் சம்பந்தப்பட்ட நபர்களிடம் இது உண்மையா அப்படின்னும் போது இது 100க்கு 100 வந்து பொய்யான தகவல். அஸ்வத் மாரிமுத்து வந்து சிம்புவை வச்சு ஒரு படம் பண்ண போகிறார். அதாவது காட் ஆஃப் லவ்னு ஒரு படம். அந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் வந்து தொடங்க போகிறார். மார்ச் கடைசியில் தொடங்க போகிறார். உடனே வந்து அந்த கதை ரெடியாக இருக்குது. ஆனால் மார்ச் கடைசியில் ஏன் தொடங்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து சிம்பு வந்து அரசன் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. வெற்றிமாறனுடைய டைரக்ஷனில் பார்த்தீங்கன்னா கோயில்பட்டியில் ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு. இப்போ சிம்பு வந்து இப்போ வந்து பெங்களூரில் இலக்கியா அவருடைய தங்கச்சி வீட்டில் இருக்கார்.
இந்த நாளைக்கு வந்து சிம்பு வந்து மலேசியா போயிட்டு 4ஆம் தேதி திருப்பி சென்னைக்கு வந்து வட சென்னையில் வந்து லைவ் லொக்கேஷன், அதாவது லைவ் லொக்கேஷன் வட சென்னையிலே போய் ஷூட் பண்ண போகிறாங்க. அங்கே சிம்பு வந்து நடிக்க போகிறாரு, நிறைய காட்சிகள் நடிக்க போகிறாரு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கமிட் ஆகாமல் இருந்துச்சு. இப்போ வந்து சாய் பல்லவியை வந்து இந்த படத்தில் ஹீரோயினாக கமிட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி சமுத்திரக்கனி, ஆண்ட்ரியெல்லாம் நடிக்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து 4ஆம் தேதி ஆரம்பித்து லைவ் லொக்கேஷனில் பொங்கல் வரைக்கும் போகிறாங்க. பொங்கலுக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுத்துட்டு பொங்கலுக்கு அப்புறம் ஷூட்டிங் ஆரம்பித்தாங்கன்னா டோட்டலாக மார்ச் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிம்பு வந்து வெற்றிமாறன் படத்தில் நடிக்க போகிறாரு. முழுசாக அந்த படத்தை முடிக்க போகிறாரு. அதனால் அந்த படம் முழுசாக அதோடு முடிஞ்சிருது, பேக்கப் பண்ண போகிறாங்க, பூசணிக்காய் உடைக்க போகிறாங்க. இதுதான் சிச்சுவேஷன். இதுக்கப்புறம் வந்து சிம்பு வச்சு தான் இவர் வந்து அஸ்வத் மாரிமுத்து வந்து தொடங்க போகிறாரு. ஸோ இதில் எந்த கன்ஃபியூஷனுமே கிடையாது. இப்போ நடுவில் வந்து திடீர்னு அஸ்வத் மாரிமுத்து இந்த படத்தை பண்ண போகிறாருன்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. முழுக்க முழுக்க வதந்தி, பொய்யான செய்தி. ஏற்கனவே ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் வெளியாக போகுது, 10ஆம் தேதி பராசக்தி வர போகுது. 10ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன சார் ஏதாவது ஸ்பெஷல் ரீசன் இருக்கா? ஏன்னா ரஜினி சாரோட பர்த்டே அன்னைக்கு அனௌன்ஸ் பண்ண வேண்டியது ஏன் தள்ளி போனது? ஜனவரி 10ங்கிறது ஏதாவது ரீசன் இருக்கு? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எது யார் என்ன செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா அது ஜனநாயகனோடையும் பராசக்தியோடையும் கனெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. 10ஆம் தேதி அன்னைக்கு இந்த படத்தினுடைய அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுங்கிறது முதலே ஒரு மாதத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ண ஒரு விஷயம்தான். 10ஆம் தேதி அனௌன்ஸ்மெண்ட் வரது மட்டும் இல்லாமல் மார்ச்சில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ஷூட்டிங்கும் தொடங்க போகுது. ரஜினி கமலோட படத்தில் ஷூட்டிங்கும் தொடங்க போகுது. கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பொருளாதார நெருக்கடியில் இருக்கார். இந்த தக்லை படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 180 கோடி ரூபா அவருக்கு நஷ்டமாயிருச்சு. ஆல்ரெடி அமரனில் அப்புறம் வந்து விக்ரம்ல எல்லாம் பெரிய லாபம் கிடைச்சிருந்த போது கூட பார்த்தீங்கன்னா இந்த நஷ்டம் வந்து கமலுக்கு பெரிய நஷ்டமாக அமைஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கமல் வந்து இப்போ ஒரு வருஷமாக வந்து இந்த பணத்துக்கு வட்டி கட்டிட்டு இருக்காரு. இந்த 180 கோடி ரூபா அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் வட்டிங்கிறது வந்து மாதம் மாதம் வந்து கோடிகளில் கட்டும்போது அந்த கடன் சுமை வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். இதான் வந்து சினிமாவில் பல நேரங்களில் இதுதான் ரியாலிட்டி. இப்படி தான் பல பேர் வந்து சினிமாவில் கடனில் சிக்கி அதை வெளிவர முடியாமல் தவிச்சு மாட்டிக்கிறாங்க. ஸோ கமலஹாசன் போது இப்போ வந்து இந்த கடன் 180 கோடி கடனை அடைக்கணும் அப்படின்னா அது ஒரு பெரிய படம் பண்ணால் தான் முடியும். அது வந்து ஏதோ ஒரு சின்ன சின்ன நடிகர்களை வச்சு படம் பண்ணால் உடனே அது நடக்காது. அதனால தான் வந்து கமலஹாசனுக்கு ரஜினி உடனே தேதி கொடுத்துருக்காரு. ஸோ அந்த படம் வந்து 100% கன்ஃபார்மாக நடக்க போகுது. ஆனால் சின்ன மாற்றங்கள் இருக்கும் தயாரிப்பில் அப்படிங்கிறாங்க. அது என்ன அப்படின்னா கமலஹாசனும் வந்து ரெட் ஜெயினும் சேர்ந்து படம் பண்ண போகிறதா இருந்துச்சு இல்லையா? இப்போ வந்து ரெட் ஜெயின் வந்து இந்த படத்தை விநியோகம் மட்டும்தான் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை வந்து கமலஹாசனும் ட்ரான் பிக்சர்ஸும் சேர்ந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இப்போ வருது. அது வந்து ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட தகவல் தான் சொல்கிறாங்க. ரெட் ஜெயிண்டோட ஏன் பண்ணலை அப்படின்னா தனியாகவே வந்து ரஜினிகாந்த் வந்து இந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் ரெட் ஜெயின்க்கு ஒரு படம் பண்ண போகிறார். அதனால் ரெட் ஜெயிண்ட் இந்த படம் பண்ணாமல் கமல் வந்து ட்ரான் பிக்சர் சேர்ந்து பண்ண போகிறாங்க. ரஜினி வந்து தனியாக வந்து ஒரு ரெட் ஜெயின்ட்க்கு ஒரு படம் பண்ண போகிறாரு. இதுதான் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை. கழுத்தை நெருக்கிற கடன் சொன்னீங்க. ஒரு படத்துலேயே அவ்வளோ பெரிய கடன் வந்து சார். ஏற்கனவே பிக் பாஸில் வந்து 100 கோடி ரூபாய் வந்து வாங்கிட்டு இருந்தார். இப்போ தான் வந்து 2 வருஷமாக வச்சு இது பண்ணுறாரு. விக்ரம் படத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கோடி ரூபாய்க்கு மேலே அவருக்கு கலெக்ஷன் வந்து லாபம் பெரிய அளவில். அமரன் படம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 280 கோடி 300 கோடி சொல்கிறாங்க. இந்த ஒரு பட தோல்வினால வந்து எல்லா படத்தையும் விட்டாரா என்ன அவர்? இல்லை, ஒரு பட தோல்வினால எல்லா படத்தையும் விட்டாருன்னா நம்ம சொல்ல முடியாது சார். பொதுவாகவே கமலை பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்ப காலத்துலேருந்து சம்பாரித்த பணத்தில்லாம் சினிமாவில் தான் போட்டார். கமல் அப்படின்னா அவர் வந்து ஒரு சம்பாத்தியம் பெருசாக பண்ணால் கூட அதை உடனே சினிமாவில் போடுவார். நிறைய பார்த்திங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவார். அவர் பார்த்திங்கன்னா குணா மாதிரி படங்கள், குருதி புனல் மாதிரி படங்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாநதி மாதிரி படங்கள், பல படங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே கமல் பண்ணுவார். அந்த வகையில் வந்து கமல் வந்து சம்பாரித்த பணத்தெல்லாம் சினிமாவில் தான் போடுவார். பல நேரங்களில் அது வந்து தோல்வி முகத்தில் தான் முடிஞ்சிருக்கு. பல நேரங்களில் வந்து கமலுக்கு நஷ்டத்தை தான் கொடுத்துருக்கு. கமல் வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களாக நடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கமல் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு டாப் ஸ்டாராக இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருந்தாலும் அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த நஷ்டம் என்பது பெரிய சுமையாக தான் பல வருடங்களாக இருந்துகிட்டு இருந்துச்சு. கமலுக்கு அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய கலெக்ஷனை கொடுத்த படம் விக்ரம். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி. அந்த படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 200 கோடி ரூபாய்க்கு மேலே லாபமும் கிடச்சிச்சு. அது இல்லாமல் கமல் தயாரித்த அமரன் படம் அதுவும் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சதுனால அதுலேயுமே கமலுக்கு ஒரு பெரிய லாபம் வந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கமல் வந்து இந்த தக் லைஃப்ன்ற படத்தை வந்து மணிரத்னத்தோடு சேர்ந்து பண்ணுறாரு. மணிரத்னம் வந்து அந்த படத்தை எடுத்து தான் கொடுத்தாரு. கமல் தான் வந்து கிட்டத்தட்ட முழு இன்வெஸ்டரே கமல் தான். ஸோ தக் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் போட்ட பணத்தை சுத்தமாகவே எடுக்க முடியாத மிகப்பெரிய தோல்வி படம் ஆயிடுச்சு தக் லைஃப்பை பொறுத்த வரைக்கும். அதில் 180 கோடி ரூபா நஷ்டம். அந்த நஷ்டத்தை ஈடுகட்டணும்னா
அது பெரிய படம் நான் சொன்ன மாதிரி ரஜினி வச்சு எடுக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நஷ்டம் என்பது அதோட முடிஞ்சிறது கிடையாது, வட்டி சேர்ந்துக்கிட்டே போகும். கமல் இப்போ இன்னைக்கு வந்து கமலுக்கு வீடு இல்லையா, வாசல் இல்லையா, கார் இல்லையா, கமல்கிட்ட எதுவுமே இல்லையா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. அதாவது ஒரு 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 சொத்து இருக்குது அப்படின்னா ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா ஒரு தொழிலில் அந்த சொத்தை விற்று நஷ்டத்தை அடைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஒரு வியாபாரியாக இருக்கவங்க எப்போவுமே என்ன நினைப்பாங்கன்னா சொத்தை விற்று கடன் அடைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. புதுசாக வந்து அந்த தொழிலில் மறுபடியும் ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி அதில் சம்பாரித்து அந்த கடனை அடைக்கணும் தான் நினைப்பாங்க. அதுதான் நியாயமும் கூட, அதுதான் புத்திசாலத்தனமும் கூட. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு படம் பண்ணணும், அதில் அந்த ப்ராஜெக்டில் ஒரு பெரிய லாபம் ஈட்டணும், அதில் கடன் அடைக்கணும்னு கமல் நினைக்கிறாரு. ஸோ இந்த ரஜினி கமல் ப்ராஜெக்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா கமலுடைய கடன் அடைக்கிறதுக்கு தான் ரஜினி இந்த படத்தை பண்ணி கொடுக்குறாரு. ஸோ ரஜினி இந்த படத்தை பண்ணுறாரு ராஜ்கமல் ஃபிலிம்ஸ்க்குன்னு சொன்னதுக்கப்புறம் தான் கடங்காரங்க இன்னைக்கு வந்து சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அந்த படம் வந்து தொடங்குறதுல சில தடைகள் இருந்துகிட்டு இருக்கிறதுனால, தடைன்னு சொல்ல முடியாது, ப்ராஜெக்ட் வந்து மார்ச்லேருந்து போகிறதுனால நடுவில் வந்து இந்த படத்தை பற்றி எந்த தகவலுமே இல்லாமல் இருக்குது, சைலண்ட்டாக இருக்குது. ராம்குமார் பாலகிருஷ்ணன் பண்ண போகிறாரு, ரஜினி பர்த்டே அன்னைக்கு இதனோட அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற தகவல்லாம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் வராமல் இதுக்கப்புறம் சைலண்ட்டாகவே இருக்கிறதுனால அது வந்து பல பேர் பல விதமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வந்து இந்த ப்ராஜெக்ட் உறுதியாக நடக்குது, உறுதியாக வந்து தொடங்க போகிறாங்க மார்ச்சில். அதை வந்து ராம்குமார் பாலகிருஷ்ணன் தான் பண்ண போகிறாரு. அஸ்வத் மாரிமுத்து இந்த ப்ராஜெக்டில் எந்த விதத்துலையும் தொடர்பில் உள்ளவர் கிடையாது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கமலோட கடனை அடைக்கிறதுக்கு தான் ரஜினி உதவி பண்ண போகிறாரு அப்படின்னா, சுந்தர்சி விலகினதுக்குமே வந்து ரஜினி வந்து வேணுனே வந்து கதை பிடிக்கலன்னு சொன்னார். கமலஹாசன் அவர்களுக்கு உதவி பண்ணுற ஐடியா வந்து ரஜினிகாந்த் அவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் நிறைய விமர்சனங்கள், நிறைய ஒரு குற்றச்சாட்டுக்கெல்லாம் பார்க்க முடியுது இல்லையா? அதெல்லாம் உங்களோட பார்வை என்ன சார்? வேணும்ட்டேலாம் யாருமே பண்ண மாட்டாங்க சார். இப்போ வந்து ரஜினி வந்து கமலுக்கு ஒரு தேதி கொடுத்துட்டாரு, அதை அஃபிஷியலாக அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. சுந்தர்சி தான் டைரக்ட் பண்ண போகிறான்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது சுந்தர்சி ஒரு சில கதைகள் சொன்னது ரஜினிக்கு பிடிக்கலைங்கிறது உண்மைதான். ஆனால் யாராவது வந்து வேணும்ட்டு ஒரு கதையை பிடிக்கலைன்னு சொல்லுவாங்களா? அப்படிலாம் செய்ய மாட்டாங்க. ஆல்ரெடி வந்து சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமலோடையும் ஒர்க் பண்ணியிருக்காரு, ரஜினியோடையும் ஒர்க் பண்ணியிருக்காருன்னும் போது இன்றைக்கி வந்து வெற்றிப்பட இயக்குனராகவும் இருக்கார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூக்குத்தியம்மன் 2 கூட வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ பெரிய பெரிய ப்ராஜெக்ட் சுந்தர்சி தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்காரு. இன்றைக்கி வந்து வெற்றி படங்கள் கொடுத்துட்ருக்காரு. கரண்ட்டில் வந்து வெற்றி படங்கள் கொடுத்துட்ருக்கிற ஒரு இயக்குனர் தான் சுந்தர்சி. ஏதோ ஒரு சில காரணங்கள், அவர் சொன்ன கதை வந்து ரஜினிக்கு பிடிக்காமல் போச்சு, அது ஏதோ சின்ன சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டு சுந்தர்சி அந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராம்குமார் பாலகிருஷ்ணனோட கதையை நீங்கள் இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். இந்த கேள்விக்கு தான் பதில். ரொம்ப குறுகிய காலத்தில் வந்து செலக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது சுந்தர்சி விலகின ஒரு 15 நாள் 20 நாளைக்குள்ளேயே ராம்குமார் பாலகிருஷ்ணன் வந்து இந்த படத்தை பண்ண போகிறாருங்கிற வந்து செய்தியை வந்து உறுதிப்படுத்திட்டாங்க. ஸோ அதனால் வந்து ரஜினி ஒரு படம் வந்து கமலுக்கு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. அந்த படத்தை வந்து கமலஹாசன் லாபம் வரணுங்கிறதுக்காண்டி பண்ணி கொடுக்குறாரு, அவருக்கு உதவி பண்ணணுங்கிறதுக்காண்டி பண்ணி கொடுக்குறாரு. ரஜினி ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாருன்னா அவர் செய்யணும்னு நினச்சிட்டாருன்னா நிச்சயமாக செஞ்சுருவார். அதுலெல்லாம் ரஜினி பின்வாங்கவே மாட்டார். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பலவிதமான யூகங்கள் போயிட்டுருக்கிற மாதிரி இதுவுமே ஒரு யூகங்கள். இதுவுமே பார்த்திங்கன்னா ஏதோ விஷமிகள் பரப்பி விடுற தகவலாக தான் நான் பார்க்குறேன். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவலை என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.